அனைவருக்கும் வணக்கம். 4ஆம் வகுப்பு தமிழ் பருவம் 3 பாடம் 9. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பாடத்தோட தலைப்பு அறிவு நிலா. இந்த பாடம் ஒரு புதிர்கதை. என்ன கதைன்னு பார்ப்போம். ஒரு ஊரில் அண்ணனும் தம்பியும் வாழ்ந்து வந்தனர். அவர்களில் தம்பி வறுமையில் வாடினான். அண்ணனோ செல்வ செழிப்பில் இருந்தான். தம்பி ஒரு நாள் அண்ணனிடம் சென்று தனக்கு ஒரு பசுவை வழங்குமாறு கேட்டான். தம்பியிடம் பசுவை கொடுத்ததற்கு முன் தன் நிலத்தில் அவன் நாள்தோறும் வந்து ஓராண்டு உழைக்க வேண்டும் என்று அண்ணன் சொன்னான். ஒரு ஊரில் அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தாங்க. அதில் அண்ணன் வசதியாக இருந்தார், தம்பி வறுமையில் இருந்தார். வறுமையில் இருந்த தம்பி வசதியாக இருந்த அண்ணன்கிட்ட போயிட்டு ஒரு பசுமாடு கேட்குறார். அந்த பசுமாட்டை அண்ணன் இலவசமாக கொடுக்க விரும்பலை. அதனால் தம்பிக்கு டெய்லியும் என்னோட நிலத்தில் 1 மணி நேரம் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். தம்பியும் ஏற்றுக்கொண்டான். அண்ணனுடைய நிலத்தில் ஓராண்டு முழுவதும் உழைத்தான். ஓராண்டு முடிந்த பின் தம்பி அண்ணனிடம் வேலைக்கு செல்லவில்லை. மறுநாளே பசுவை திருப்பி கேட்டான் அண்ணன். 1 வருஷம் தம்பி அண்ணனோட நிலத்தில் வேலை செஞ்சான். அதுக்கப்புறம் மறுநாளே அவன் வேலைக்கு வரல. தம்பி வேலைக்கு வராதனால அண்ணன் தான் கொடுத்த பசுவை திருப்பி கேட்டான். அதற்கு தம்பி, ஓராண்டு உன் நிலத்தில் உழைத்தேன் அல்லவா, பசு எனக்குத்தான் என்றான் தம்பி. அண்ணன் சொல்றாரு, அது எப்படி முடியும்? ஓராண்டு காலம் நீ என் பசுவிடம் பால் கறந்து பலனை அனுபவித்தாய் அல்லவா, அதனால் 2ற்கும் சரியாகிவிட்டது என்றான். இருவருக்கும் வாய்ச்சண்டை முற்றியது. அதனால் இருவரும் தங்களுக்கு சரியான தீர்ப்பை தேடி பெரியவர் ஒருவரிடம் சென்றனர். வழக்கை விசாரித்த பெரியவர் அவர்கள் இருவருக்கும் 3 புதிர்களை கொடுத்து, இவற்றிற்கு சரியான பதில்களை யார் சொல்கிறீர்களோ அவர்களுக்குத்தான் பசு என்று கூறி புதிரை சொன்னார். அண்ணன் தம்பி இருவரும் பசு எனக்கு தான் உனக்கு தான் சொல்லி சண்டை போட்டுட்டாங்க. சண்டை அதிகமானதுனால ஒரு தீர்ப்பை தேடி இன்னொரு பெரியவர்கிட்ட போகிறாங்க. அந்த பெரியவர் வழக்கை விசாரிச்சுட்டு ஒரு புதிர் போட்டி ஒன்று வைக்கிறார். இந்த புதிரில் யார் விடை சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பசு அப்படின்றார். 3 புதிர்கள் சொல்கிறார். என்னென்ன புதிர்னு பார்ப்போம். முதல் புதிர், மனிதனுடைய வயிற்றை நிரப்புவது எது? 2வது புதிர், மனிதனுக்கு மிக மகிழ்ச்சியை தருவது எது? 3வது புதிர், அதிவிரைவாக செல்வது எது? இந்த 3 புதிர்களுக்கும் நாளை விடை கூறுங்கள் என்றார். பெரியவர் 3 புதிரை கூறுறாரு. வயிற்றை நிரப்புவது எது, மகிழ்ச்சியை தருவது எது, அதிவிரைவாக செல்வது எது? இந்த 3 புதிர்க்கும் விடை காணணும் 2 பேரும். இருவரும் வீட்டிற்கு வந்து நெடுநேரம் சிந்தித்தனர். மறுநாள் காலை பெரியவரை சந்தித்தனர். மூத்தவனை பெரியவர் அழைத்து, என் புதிருக்கு விடை சொல் என்றார். முதல்ல பெரியவர் அண்ணனை கூப்பிட்றாரு. நான் சொன்ன புதிருக்கு நீ விடை சொல்லுன்னு சொல்றார். அண்ணன் அவரிடம், பெரியவரே, ஒரு மனிதனுடைய வயிற்றை நிரப்புவது எது என்று கேட்டீர்கள். அதற்கு சரியான விடை அறுசுவை உணவு. சாப்பிட்டால் வயிறு நிரம்பும், பல மணி நேரம் பசிக்காது. அண்ணன் முதல் புதிருக்கு விடை கூறினாரு. 2வது, மனிதனுக்கு மகிழ்ச்சி தருவது எது என்று கேட்டீர்கள். அதற்கு விடை பணம். பணம் பெட்டி நிறைய இருக்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுகிறது தெரியுமா? பணம் குறைய குறைய மகிழ்ச்சியும் குறையும். 3வதாக, அதிவிரைவாக செல்வது எது என்று கேட்டீர்கள். அதற்கு சரியான விடை வேட்டை நாய். வேட்டை நாய்கள் விரைவாக ஓடி முயல்களை கூட பிடித்து விடுகின்றனவே என்று சொல்லிவிட்டு பெரியவரை பார்த்து, பசு எனக்குத்தானே என்று கேட்டான். பெரியவர் கேட்ட 2வது புதிர்க்கும் அவன் விடை சொன்னான். பணப்பெட்டி, மகிழ்ச்சியை தருவது பணப்பெட்டி தானே அப்படின்னு சொல்கிறான். 3வது புதிருக்கு விரைவாக ஓடுவது நாய், வேட்டை நாய் இல்லையா, அது விரைவாக ஓடக்கூடிய முயலையே பிடித்து சாப்பிடக்கூடியது. அதனால வேட்டை நாய் தான் அதிவிரைவாக செல்லும் பதில் சொல்கிறான். அடுத்து, மூத்தவனே, நீ சொன்ன அனைத்தும் தவறான பதில்கள் என்றார் பெரியவர். அண்ணன் சொன்ன பதில்கள் அனைத்தும் தவறுன்னு பெரியவர் சொல்லிட்டாரு. அடுத்து, இளையவன் அழைக்கப்பட்டான். அவன் பெரியவரை பார்த்து, நம் வயிற்றை நிரப்புவது பூமி. பூமி தாயிடம்தான் நாம் உண்ணும் தானியங்களும் கிழங்குகளும் கிடைக்கின்றன. அந்த உணவால் தான் விலங்குகளும் பறவைகளும் வாழ்கின்றன. 2வதாக, ஒரு மனிதனுக்கு அதிக மகிழ்ச்சி தருவது தூக்கம். தூக்கத்திற்காக விலையுறந்த செல்வத்தையும் மனிதன் விட்டு விடுவான். 3வது, அதிவிரைவாக செல்வது நமது சிந்தனை ஓட்டம். அது நாம் விரும்பிய போது விரும்பிய இடத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்றான். அடுத்து, இளையவன் அந்த 3 புதிர்க்கும் பதில் சொல்றான். முதல் புதிர், வயிறு நிறைவது எதுன்னா அது பூமி தான் சொல்கிறான். பூமி தான் நாம் உண்ணக்கூடிய உணவை கொடுக்கின்றது. அந்த உணவால் தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னு பதில் சொல்கிறான். 2வது கேள்விக்கு, நமக்கு மகிழ்ச்சி தருவது எதுன்றதுக்கு தூக்கம் தான் பதிலாக இருந்தது. ஒரு மனிதன் தூக்கம் இல்லாமல் இருக்க முடியாது இல்லையா, உயிர் வாழவே முடியாது. நாம் தூக்கத்துக்கு தான் மிகவும் முக்கியத்துவம் தருவோம்.
அதை தான் அவனும் பதிலாக சொல்கிறான். அடுத்து 3வது கேள்வி, அதிவிரைவாக செல்வது எது அப்படின்னு கேட்குறாரு. நம்மளோட சிந்தனை ஓட்டம் தான் அப்படின்னு பதில் சொல்கிறான். ஆஹா, சரியான விடைகள். இந்த பசு உனக்குத்தான் என்று பசுவை கொடுத்த பின் பெரியவர் கேட்டார், இந்த புதிர்களுக்கு உனக்கு விடை கூறியது யார் என்றார். பெரியவர் சொல்கிறாரு, இந்த விடைக்கு பதிலாக கரெக்டாக சொன்னேன், இது சொன்னது உனக்கு யாருன்னு கேட்குறாரு. அதுக்கு தம்பி சொல்கிறாரு, என் மகள் கவின்நிலா. அவள் என்ன அவ்வளவு புத்திசாலியா என்றார் பெரியவர். ஏதோ கொஞ்சம் என்றான் இளையவன். அப்படியா, என் அளவிற்கு அவளுக்கு அறிவு இருக்கிறதா என்பது ஆராய்ந்து பார்த்து விடுகிறேன் என்ற பெரியவர் 10 அவித்த முட்டைகளை அவனிடம் கொடுத்து, இதோ இந்த 10 அவித்த முட்டைகளையும் உன் மகளிடம் கொடுத்து ஒரு கோழியினால் அடைகாக்க வைத்து 10 குஞ்சுகளை ஓர் இரவிற்குள் பொரிக்க வைத்து அதே குஞ்சுகளை அதே இரவில் கோழியாக்கி முட்டை போட வைத்து 10 முட்டைகளில் 3 எடுத்து அடையாக்கி நாளை காலை உணவிற்கு எடுத்து கொண்டு வா என்றார். பெரியவர் தம்பியிடம் என்ன சொல்றாரு, 10 அவித்த முட்டை 10 முட்டையை கொடுக்குறார். அதை கொண்டு போய் அடைக்காக்க வைக்கணும். அடைக்காத்து அதில் 10 கோழி குஞ்சு வரும். அதை இரவுக்குள்ளே வளர்த்து அந்த குஞ்சுகள் கோழிகளாக மாறி அது முட்டையிட்டு அதில் 3 முட்டைகளை அடையாக செய்து எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறார். தம்பி என்ன பண்ணுறாரு, அந்த முட்டைகளை வாங்கிட்டு கவின்நிலாவிடம் சென்று பெரியவர் சொன்னதை அப்படியே சொன்னார் இளையவர். தன் மகள் இந்த புதிருக்கு விடை எப்படி சொல்லப் போகிறாள் என்று கவலைப்பட்டான். ஆனால் அவளோ எதிர்புதிர் போட்டாள். தன் தந்தையிடம் வேக வைத்த துவரைகள் அடங்கிய ஒரு பானையை கொடுத்து, இதில் உள்ள துவரையை நிலத்தில் விதைத்து முற்றியவுடன் அறுத்து எனது கோழி குஞ்சுகளுக்கு உணவாக்க தயாராக வைக்கும்படி பெரியவரிடம் கூறுங்கள் என்றாள் கவின்நிலா. அவளுடைய தந்தையும் அவ்வாறு பெரியவரிடம் சென்று சொன்னார். பெரியவர் என்ன சொன்னாரோ அதற்கு எதிர்புதிராக இப்போ கவின்நிலா ஒரு புதிர் வைக்கிறார். என்ன புதிர்னா, வேக வைத்த துவரைகளை தன் தந்தையிடம் கொடுத்து அனுப்புகிறார். அந்த துவரைகளை பெரியவரிடம் கொடுத்து அவற்றை நிலத்தில் விதைத்து அந்த விதைகள் அறுவடை செய்து அதன் பின் அந்த விதைகளை கொண்டு வந்து என் கோழி குஞ்சுகளுக்கு உணவாக கொடுத்தால் நல்லது. பெரியவரிடம் இதை கூறுங்கள் என்றாள் கவின்நிலா. அவளுடைய தந்தை அவ்வாறே பெரியவரிடம் சென்று சொன்னார். துவரையை பார்த்த பெரியவர் அவற்றை நாய்க்கு போட்டுவிட்டு சணல் கண்டு ஒன்றை கொடுத்து, இதை ஊற வைத்து காய வைத்து நல்ல தரமான துணி தயாரிக்கச் சொல் என்றார். ஆனால் அவளோ அதற்கு பதிலாக மிக மெல்லிய குச்சி ஒன்றை கொடுத்து, இதிலிருந்து நூலை நூற்பதற்கு ஒரு ராட்டை செய்து தரும்படி கூறுங்கள் என்றாள். அவளது அறிவின் ஆழத்தை கண்டு பெரியவர், உன் மகளை நாளை என்னை வந்து பார்க்கச் சொல். ஆனால் அவள் நடக்கவோ சவாரி செய்யவோ கூடாது. வெறுங்காலுடனோ செருப்புடனோ வரக்கூடாது. பரிசுடனோ பரிசின்றியோ வரக்கூடாது. இது கடுமையான உத்தரவு என்றார். கவின்நிலா பதிலுக்கு பதில் புதிர்களை அவளும் கூறியதுனால பெரியவர் அவளை பார்க்கணும்னு வர சொல்றார். அதுக்கும் சில ரூல்ஸ் எல்லாம் சொல்றாரு. அது என்னன்னு பார்ப்போம். கவின்நிலா கொடுத்தம்ச துவரைய நாய்க்கு போட்டுட்டு அவர் கொடுத்த சணல் கண்டை வாங்கி கொண்டு போய் அவள் மகள்கிட்ட கொடுத்து அதில் தரமான ஒரு துணி தயாரிக்க சொன்னார். அதற்கு கவின்நிலா அதற்கு பதிலாக மெல்லிய குச்சி ஒன்றை கொடுத்து ஒரு துணி நெய்யக்கூடிய ராட்டை ஒன்று செய்ய சொல்கிறார். பெரியவர் புரிஞ்சுக்கிட்டார். கவின்நிலாவோட அறிவை அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு, உன் மகளை நாளைக்கு அழைச்சிட்டு வா. அவன் வரும்போது நடந்து வரக்கூடாது, எதுலேயும் சவாரியும் செய்யக்கூடாது, வெறுங்காலோடையும் வரக்கூடாது, செருப்போடையும் வரக்கூடாது, பரிசு வாங்கிட்டும் வரக்கூடாது, பரிசு இல்லாமலும் வரக்கூடாது அப்படின்னு ஒரு கடுமையான உத்தரவு ஒன்று பிறப்பிக்கிறார். மறுநாள் பனிச்சறுக்கு வண்டியில் வெள்ளாடுகளை பூட்டி ஒரு காலில் மட்டும் செருப்பு அணிந்து முயல் ஒன்றை தெரியும்படி சிட்டுக்குருவி ஒன்றை தெரியாமலும் எடுத்து சென்றார் கவின்நிலா. அவள் மிகுந்த புத்திசாலித்தனத்துடன் வருவதைக் கண்ட பெரியவர் அவள் மீது நாய்களை ஏவினார். பதிலுக்கு இவள் முயலை வெளியே விட நாய்கள் முயலை துரத்தின. இதோ உங்களுக்கு ஒரு சிறிய பரிசு என்று சிட்டுக்குருவியை கொடுத்தாள். அது அவரது கையில் சிக்காமல் பறந்துவிட்டது. தான் சொல்லியபடியே வந்துவிட்ட அவளை நினைத்து பெருமைப்பட்டார் பெரியவர். கவின்நிலா, நீ புத்திசாலிதான் என்று பாராட்டிய பெரியவர் அவளுக்கு பரிசுகள் அளித்து அனுப்பி வைத்தார். பெரியவர் சொன்னபடி மறுநாள் பனிச்சறுக்கு வண்டியில போறா. அந்த வண்டியில வெள்ளாடுகளை பூட்டி ஒரு காலில் செருப்பு போட்டு இன்னொரு காலில் செருப்பு போடாமையும்
முயல் ஒன்றை தெரியும்படி சிட்டுக்குருவி ஒன்றை தெரியாமலும் கட்டிட்டு போறா அந்த வண்டியில. அவள் மிகுந்த புத்திசாலி என்பதை பெரியவர் புரிந்து கொண்டார். அதனால என்ன பண்றாரு, நாய்களை ஏவினார். நாயை ஏவின உடனே அவன் என்ன பண்ணா, முயலை வெளியே விட்டார். நாய்கள் உடனே அவளை துரத்துவதற்கு பதிலாக முயலை துரத்தி கொண்டு ஓடின. இதை உங்களுக்கு சிறிய பரிசு என்று சிட்டுக்குருவியை கொடுத்தாள் அந்த பெரியவரிடம். அந்த சிட்டுக்குருவி பெரியவரின் கையில் நிற்காமல் பறந்து சென்று விட்டது. பரிசுடனோ பரிசின்றியோ வர வேண்டும் அப்படின்னு சொல்றதுனால அவன் என்ன பண்ணுவா, பரிசு இல்லாமலும் போக முடியாது, பரிசுடனும் போக முடியாது. அதனால அவ கொடுத்த சிட்டுக்குருவிய பெரியவர் கையில நிக்கல. அதுதான் அந்த விளை புதிருக்கு. கொடுத்த சின்ன பரிசு பறந்து சென்றதுனால அவர்கிட்ட பரிசு இல்லை. கவின் நிலாவின் புத்திசாலித்தனத்தை கண்டு பெரியவர் பெருமைப்பட்டார். கவின் நிலாவுக்கு பரிசுகள் நிறைய கொடுத்து அவளை பாராட்டி அனுப்பினார். இந்த கதையிலிருந்து நாம் உணர்ந்த நீதி, வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். இந்த உலகத்துல நாம மட்டும்தான் வல்லவன் நினைக்க கூடாது. நம்மளை விடையும் அறிவில் சிறந்தவங்க வல்லவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதுதான் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டுன்னு சொல்றாங்க. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். வல்லவனுக்கு ஆயுதங்கள் தேவையில்லை, அவனோட அறிவே போதும். அவனோட புத்தி கூர்மையால அவன் எந்த ஒரு இதுலயும் வென்று விடுவான்றதுக்கு தான் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் சொல்லுவாங்க. நன்றி, வணக்கம்.